உதயநிதி கூட கிடையாது, இவருக்கு ஆப்போசிட் உதயநிதி கூட கிடையாது. முக ஸ்டாலின் மட்டும் தான் நிக்கிறார் காம்பினேஷன்ல. அழுத்த தொகுதின்னு இல்லங்க, எல்லா தொகுதி எடுத்தீங்கனாலுமே எங்களுக்கு ஆப்போசிட்ன்றது யாரும் கிடையாது. முக ஸ்டாலின் சாருக்கு காசு குத்து தான் போவாங்க, இவருக்கு சொந்தமா வராது. எதனாலயா அவர் ஜெயிக்கணும், எல்லாம் மக்களுக்கு நல்லா செய்வாரு. ஆனா ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், யார் யாருக்கும் எவ்வளவு வாய்ப்பு தரும், அவருக்கு தர மாட்டோமா? அவர் கண்டிப்பா மாட்டோம்னு ஒரு நம்பிக்கை வைக்கலாம். கண்டிப்பா மாறும். கண்டிப்பா எவ்வளவு ஸ்டாலினுக்கு இருக்கும் அவ்வளவு விஜய்க்கும் ஓட்டு இருக்கு. நான் கண்டிப்பா இருக்கு. அவர் வரணும்னு அவசியமே இல்லைங்க, எங்களுக்கு பக்கம் வராரு. அவரு அவ்வளவு கோடி கோடியா சம்பாதிக்கிறவர், எதுக்கு அரசியல் வரணும்? டிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த 5 years அவ்வளவா நாங்க எதுவுமே பார்க்கல. சோ அதனால இந்த வாட்டி விஜய் அண்ணா வந்தா நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் 5 years நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். என்ன ஆனாலும் விஜய் அண்ணா தானே வருவாரு. எந்த டிஎம்கோ இல்ல எந்த அதிமுக எதுவுமே கிடையாது. நான் விஜய் அண்ணா ஷோரா சொல்லணும். ஆனா ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், யார் யாருக்கும் எவ்வளவு வாய்ப்பு தரும், அவருக்கு தர மாட்டோமா? டிஎம்கே ஆட்சியில எதுவுமே இல்ல, உண்மை இல்ல, எதுவுமே இல்ல அவர்கிட்ட. அவரு அண்ணன் வந்தாருன்னா எல்லாமே செய்வார். எங்களுக்கு கண்டிப்பா பாதுகாப்பு இருக்கும், கண்டிப்பா 100% இருக்கும் எனக்கு தோணும். அவர் கண்டிப்பா மாட்டோம்னு ஒரு நம்பிக்கை வைக்கலாம். கண்டிப்பா மாறும். ஸ்டாலினுக்கு இருக்கும் அவ்வளவு விஜய்க்கும் ஓட்டு இருக்கு. நான் கண்டிப்பா இருக்கு. இன்னும் கொஞ்சம் இந்த சிட்டிசன்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் விஜய்க்கு இன்னும் சப்போர்ட் பண்ணாலும் கண்டிப்பா ஷோரா அவர் தான் வருவாரு. அவங்க சதி செஞ்சு மட்டும் தான் வர முடியுமே தவிர உண்மையா வர முடியாது. ஆனா இவர் உண்மையா வர முடியும், பிடிச்சிருவாரு. கண்டிப்பா அண்ணா தான் வருவாரு. மெயினா கொளத்தூர் தொகுதியும் அவரோட கோட்டை தான், பெரம்பூர் தொகுதியும் அவரோட கோட்டை தான். 234 தொகுதியிலையும் அவரை தவற வச்சு வேற யாரும் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. களத்திலே இல்ல. நான் அவருக்கு ஆப்போசிட்டா நிக்க போறேன். எங்க போய் நிக்கிறானே தெரியல. இப்ப அவனுக்கு சீட்டே கிடையாது. இப்ப அவனை பேசவே கூடாதுல்ல, பேசுறது தகுதியே இல்ல. ஒரு பேசுறதுக்கு ஒருத்தர் பேசுறது தகுதி இருக்குது, அந்த தகுதியே இல்லாம அவன் நிக்கிறான். என்ன பேசணும் தெரியாம இங்கிட்டும் பேசுறான் அங்கிட்டும் பேசுறான். அவர் இன்னைக்கு அவரை கேள்வி கேட்கிற அளவுக்கு அவர் கூட்டத்திலே ஆள் வந்துட்டாங்க. எதுக்கு சொல்றேன்னா, இந்த ஆட்சியிலும் சரி முன்னாடி நடந்த ஆட்சியிலும் சரி எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு சரியான பாதுகாப்பு கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவ்வளவா எந்த ஒரு இதுவும் இல்ல. எங்க அண்ணன் வந்தாருன்னா மட்டும் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விடியல் கிடைக்கும்ன்றது ஒட்டுமொத்த தமிழக மக்களோட நம்பிக்கை. இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இன்னைக்கு மீடியால பாத்துருக்கீங்க, யூடியூப்ல பார்த்தாலே தெரியும். அவர் மீட்டிங்ல பேசிருக்காரு. அவரை கேள்வி கேட்கிறான். அவரை கேள்வி கேட்க விடாம கூட்டு போறாங்க. உங்க லட்சணம் அந்த அளவுக்கு தான் இருக்கு. விமன் சேஃப்டி அண்ட் தென் அன்எம்ப்ளாய்மெண்ட்காக அவர் கொடுக்கிற ஃபண்ட்ஸ் இது எல்லாமே அவர் நினைச்சிருந்தா எங்க வேணா இருந்திருக்கலாம். ஏன் பெரம்பூர்ல இருக்கணும்? டிஎம்கே வாண்ட்ஸ் டு நோ தி பவர் ஆஃப் விஜய் அண்ணா. உண்மையா பெரம்பூர்ல கிறிஸ்டியன்ஸ் மட்டும் தான் இருக்காங்களா? அப்படியெல்லாம் இல்லையே, ஹிந்துஸ் இருக்காங்க, முஸ்லிம்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்களே. வந்தவனே முன்னேறணும்னு அவசியம் இல்ல, படிப்படியா இருக்கட்டும். எங்க அண்ணா வருவாரு, பெரம்பூர் தொகுதியில நிப்பாரு. அவருக்கு பில் இருக்கு, அவங்க காசு வாங்கி தராங்க பிரதர். அவங்க சொந்தமான காசு அவங்க செய்யல எதுவுமே. புரியுதா? கோயின் சாப்ப மூடல நினைச்சா புரியுதா? அவங்க மூடாம இருக்கிறாங்க. இப்ப விஜய் வரனால இப்ப ஸ்டாலின் வந்தாங்க. அவங்க ஒரே கூட்டணி எல்லாம் ஒன்னா இருந்தாங்க. இப்ப புரியுதா? அதை விட்டு நாங்க டிராபிக்ல ஓடி இங்க வரேன், வெயில வேலை லீவ் போட்டு நான் இங்க வரேன் பிரதர். நிறைய பேர் இருப்பாங்க பிரதர். சார் பாப்பாங்க உடனே ஈஸியா இருக்கும், பிரச்சனை பண்றது ஈஸியா இருக்கும். அதிகமா சேர்ப்பாங்க அங்க வந்து ஜனத்தை. அதனாலதான் இங்க விஜய் வரேன்னு அங்க ஒட்டிமா தனியா வராங்க. வேண்டி அந்த பொண்ணு வெறும் வேஸ்டா, வெறும் வாய் தான். அது எதனா டிஎம்கே கிட்ட காசு வாங்கிருக்கோம், என்ன பண்ணிருக்கோம்? அது சும்மா என்ன போராட்டம் வருது, அந்த போராட்டத்துல வந்து நானும் இருக்கணும் செமினிசம் பண்ணதுக்காக அந்த பொண்ணு பண்ணுது. அது எங்க இருக்குது? விஜய் எங்கனா இருக்காரு? கண்டிப்பா அவர் வருவாரு, எல்லாமே பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் இது ஒரு ஃபேனிசம் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் வச்சு கார்னர் பண்ணாங்க. இப்போ ரிலீஜியன்ஸ் வச்சு கார்னர் பண்றாங்க. மத்தபடி அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாருக்குமே எல்லாரோட சப்போர்ட்மே விஜய்க்கு இருக்கு. ஷெலி அவரு தான் இந்த ஸ்பேஸ் தான் ஒதுக்கப்பட்டிருக்கும் நான் நினைக்கிறேன். எனக்கு ஃபுல்லா இது தெரியல. பட் அவர் கேட்கிற பிளேசஸ் அவருக்கு ஒதுக்கப்படல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மைபி அதுவும் ஒரு ரீசனா இருக்கலாம். அவருக்கு தான் ஓட்டு. சின்னவங்க இப்ப ஓட்டு போடுறவங்க எல்லாரும் அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. முக ஸ்டாலின் சாருக்கு காசு குத்து தான் போவாங்க, இவருக்கு சொந்தமா வராது. எதனாலயா அவர் ஜெயிக்கணும், எல்லாம் மக்களுக்கு நல்லா செய்வாரு. அவர் நல்லா செய்வாருன்னா எல்லாரும் நம்புறாங்க. அவரும் சொல்லியிருக்காரு, அவர் எங்களுக்கோசம் போராடுறாருன்னா அதுவே அவர் ரொம்ப வருஷம் பாதுகாப்பு வேணும். அதுக்கோசரம் முதல்ல நாங்க இங்க பாதுகாப்பு வேணும்ல. எங்க அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல, சொல்லுங்க. அவரும் வந்து நல்லா செய்வார். அவர் வந்து சரிங்களா, அவர் அவங்க இளைய தலைமுறைக்கும் கொஞ்சம் வழி விடணும்ல. அவரும் வந்து நல்லா கரூர்லயே அவங்களே செத்துக்க மாட்டாங்க. இவங்களும் போய் ஒன்னு சொல்லி அவங்க 500 பேர் செத்தாங்க, 50 பேர் செத்தாங்க போய் சொல்றாங்க. இப்ப விஜய் வாட்டி என்ன சண்டை பிரச்சனை செத்துறான்னு நினைச்சுவோம், அந்த அது பெரிய பிரச்சனை பேசுவாங்க. அப்படி புரியுதா? அவர் வந்து ஆட்சியில வர உடனே பேசுவாங்க பிரதர். எங்க பொட்டிங்கோ புதியா சரியான பொட்டிங்க எங்க டிஎம்கே அதை பார்த்து பேசுறோம். இடம் போடுங்க டிஎம்கே பொட்டிங்கோ. புரியுதா? தளபதி தனியா நிக்கிறாருன்னா சொல்லாம தைரியத்தில் நிக்கிறாரு. புரியுதா? அண்ணா இவங்க நம்பி யாரும் வரல, அவர் நம்பிதான் இங்க வராரு, மக்கள் நம்பிதான் வராரு.
அண்ட் தென் சோ மெனி ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் அவர் மேல இருக்கு. நிறைய ஓவர் கம் பண்ணிட்டு இருக்காரு, இனிமேலும் பண்ணுவாரு. அஸ் அ ஃபேனா மட்டும் இல்ல, ஒரு நார்மலான ஒரு காமன் பீப்புளாவுமே எங்க எல்லாருமே நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னா 99% விஜய் அண்ணா வருவாங்க. நாங்க அதை நம்புறோம் டைரக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காவே. டிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது, ஏன்னா இந்த 5 இயர்ஸ் அவ்வளவா நாங்க எதுவுமே பார்க்கல. சோ அதனால இந்த வாட்டி விஜய் அண்ணா வந்தா நல்லா இருக்கும், நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு ஆர்மி மாதிரி தான். அவரை எப்படி பத்திரமா எடுத்துன்னு வரணுமோ அதே மாதிரி எங்களையும் ஒரு பத்திரமா அனுப்பிச்சு விடுவாருன்ற ஒரு நம்பிக்கையில தான் இன்னைக்கு இவ்வளவு ஜனமும் இடத்துல நின்று வயிற்றுச்சல் அப்படித்தானே தலைவா இருக்கிறான். வேற ஒண்ணுமே கிடையாது, வயிற்றுச்சல் அப்படித்தானே இருக்கும். களத்திலே முதல் இல்ல ஒண்ணு. நீங்க இந்த எலெக்ஷனுக்கு வரணும், ஒரு 4 பேரை இடமாடுறதுக்காக கூட்டு போறதுக்காக பண்ணணும். நான் சும்மா தனியா நிக்கிறேன், தெருவுல நிக்க விடுறேன் கூட நிக்கிறவங்களா. தாவேக்கா எதுக்கு சீமாந்தா எதிரியா காசை வாங்கிட்டு தவிர டேரக்டா அவர் சொன்னது டிஎம்கே எடுத்துதான் சொன்னாரு. ஆனா போற போகல அவரை என்னமோ இவரை சிஎம்மா இருக்கிற மாதிரியே நினைச்சிட்டாரு. ஆக்சுவலா விஜய் சிஎம்மா இருக்க மாதிரி நினைச்சிட்டு விஜய் தான் எழுதிக்கிட்டு இருக்காரு. அவங்க இவரு தனியா நிக்கல, அவர் தான் ரோட்ல நின்றுட்டு இருக்காரு. அண்ணா பத்தி தெரியும், நான் நல்ல மனுஷன், நான் வேற ஒண்ணும் கிடையாது. இவ்வளவு நாள் நாங்க எதிர்பார்த்து ஏதாச்சும் மாறும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்த அளவுக்கு மாற்றம் இல்ல. அண்ட் தென் விமன் சேஃப்டியா இருக்கட்டும், இல்ல மத்த எதுவாமே இருக்கட்டும், லாஸ் கூட அவ்வளவா ஸ்ட்ராங்கா இல்ல. அண்ட் தென் அந்த பாலிட்டிக்கல் பார்ட்டியோட மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் பவர் அதிகமா இருந்தது. காமன் மேனுக்கு கிடைக்க வேண்டிய எதுவுமே கிடைக்கல. அட்லீஸ்ட் அது மாறட்டுமே, வரப்போற நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆச்சு நல்லா இருக்கட்டும். நல்லது செய்யறேன்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு, கண்டிப்பா பண்ணுவாரு. எங்க அண்ணனுக்கு தான் ஓட்டு எங்களுக்கு கண்டிப்பா அவர் தான் வெற்றி பெறுவாரு. அவர் தான் வெற்றி வருவார், வெற்றி பெறுவார், அவர் தான் பெறுவாரு. 2026 அவர் தான் உட்காருவாரு. அவர் வரணும்னு அவசியமே இல்லைங்க, எங்களுக்கோசரம் வராரு. அவரு அவ்வளவு கோடி கோடியா சம்பாதிக்கிறவர் எதுக்கு அரசியல்ல வரணும்? அவர் எங்களுக்கோசரம் வராரு, பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்புக்கோசரம் வராரு. அது ஒண்ணு சொன்னார் பாத்தீங்களா, அவங்க பெண்களுக்கு பாதுகாப்பு தரேன்னுட்டு, அது ஒண்ணு போதுங்க, அவர் வருவாருங்க. வந்திருக்காருல, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து எல்லாரும் நல்லா செய்யறதா சொல்லிருக்காரு, கண்டிப்பா செய்வாரு. அவருக்கு தெரியும் பாதுகாப்பு சொல்லிட்டு தெரியும். இவனுங்கெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு டிஎம்கே எல்லாம் ஒரு கட்சியே கிடையாது. புரியுதுங்களா? இன்னைக்கு மொத்தமா மீடியாவை திறந்து நீங்க யாரு வரணும்னு ஆசைப்படுறீங்கன்னு சொல்லி கேட்டாவ குழந்தையில இருந்து பெண்கள்ல இருந்து முதியோர்ல இருந்து எல்லாமே சொல்ற ஒரே வார்த்தை யாருன்னா விஜய் மட்டும்தான். புரியுதுங்களா? 100ல 20 பேர் டிஎம்கே வரணும்னு சொல்லி சொல்றாங்க. எதுக்கு சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னா காசை கொடுக்குறானுங்க, அரவணைச்சிக்கிறானுங்க. மத்தபடி வரவன இல்லை, எங்கால அப்படி கிடையவே கிடையாது. எல்லாத்துக்கும் சரிசமமா செய்யணும். ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரிசமமா செய்யணும்ன்றதுக்கோசம் எங்க அண்ணன் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் சொன்னார் இல்லையா, உச்சத்தை விட்டுட்டு இன்னைக்கு நிக்கிறாருன்னா மக்களுக்கு நல்லது பண்ணணும்ன்ற ஒரே மற்றபடி வேற எந்த காரணமும் கிடையாது. அது ஏன் அந்த மாதிரி பேசுறாங்க? கண்டிப்பா அதுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு ஆட்சிக்கு வந்த பிறகு அதுக்கெல்லாம் அவங்க அனுபவிப்பாங்க. கண்டிப்பா அது ரொம்ப அவங்க ஏஜோ அந்த ஏஜ் கிடையாது. அந்த பொண்ணு ஏன் அவங்க மரியாதை குறைவா பேசுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. யார் யாரெல்லாம் விஜய் ஆப்போசிட்டா இப்போ பேசுறாங்களோ அது எல்லாமே டிஎம்காரவை தான் பேசிருக்காங்கன்னு தான் தெரியும். அவங்க முன்னாடியே பேசிருக்கணும். அவங்க ஏன் அப்ப பேசாம இப்ப பேசுறாங்க? இப்ப இவர் வராருன்னு பேசுறாங்கல்ல. கண்டிப்பா விஜய்னா ஒரு டிவி கேட்க எல்லாரும் ஓட் போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த டெபாசிட் கூட அடுத்து வருமானு தெரியல, இந்த சதவீதம் கூட அவருக்கு வராது. 30 பேரு 40 பேரு அவர் தலைவர் பேசினா கிட்டத்தட்ட ஒரு 500 பேரா நிக்கணும். அந்த 50 பேர் தான் 30 பேர் தான் நிக்கிறாங்க. அப்ப அந்த லட்சணத்துல தான் உங்க மீட்டிங்கே இருக்குது. நீங்க ஒருத்தர் கார்னர் பண்ணது தவறான முறை. டிஎம்கே தான் கம்பெனி, வேற யாருமே கிடையாது. உதயநிதி கூட கிடையாது, இவருக்கு ஆப்போசிட் உதயநிதி கூட கிடையாது. முக ஸ்டாலின் மட்டும் தான் நிக்கிறார் காம்பினேஷன்ல. 11 தொகுதி இல்லைங்க, எல்லா தொகுதி எடுத்தினாலுமே எங்களுக்கு ஆப்போசிட்ன்றது யாரும் கிடையாது.